மழை காலத்தில் சளி இருமல் காய்ச்சல் வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமன் தான். ஆனால் அந்த டைமில் தொண்டைக்கு எதமாக சாப்பிட்றதுக்கு இந்த பூண்டு மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா அரைக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, மல்லி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 2-3 வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 20-25 பல்ல அளவுக்கு பூண்டு, ஒரு 15-20 சின்ன வெங்காயம், கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா வெல்லம் சேர்த்தீங்கன்னா அந்த புளிப்பு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான பூண்டு மிளகு குழம்பு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.